ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் பிவிஎஸ் அவரா. நம்மளோட சைட்டோட அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பில்டர் வந்து ஒரு குடிசை அவங்க ஒர்க்கர் ஸ்டே பண்ணுறதுக்காக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அண்ட் இபி கனெக்ஷன் வந்து நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கோம். அண்ட் அதுக்கான எல்லா கனெக்ஷனும் கொடுத்து ரெடியாக வச்சுருந்தோம். ஸோ என்னென்னா, இபி கனெக்ஷன் நாங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியே நியர்லி 1 மந்த்துக்கு அப்புறம் தான் கனெக்ஷனே கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து போர் போட்டதுக்கான மோட்டார் நம்ம செட் பண்ணுற ப்ராசஸ் எல்லாமே அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணோம். இப்போது நம்ம குடிசை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்கன்னா, முன்னாடி வந்து சின்னதாக ஒரு ரூம் அண்ட் பேக் சைடு ஒரு ரூம் கொடுத்துருக்காங்க. நம்ம ஒர்க்கர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கு அண்ட் நம்ம மெட்டீரியல்ஸ், அதாவது சிமெண்ட்டு பேக்ஸ் அந்த இதெல்லாம் வைக்கிறதுக்காக. இது வந்து ஒர்க்கர்ஸ் ஸ்டே பண்ணுறதுக்கான ப்ளேஸ். ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அண்டு இபி கனெக்ஷன் வந்தோன்னே மோட்டர் கனெக்ஷன் கொடுக்குறதுக்காக எலக்ட்ரிஷியன் வந்திருந்தாங்க. நாங்கள் வாங்கினது வந்து சிஆர்ஐ பம்ப் 1.5 ஹெச்பி 19 ஸ்டேஜஸ். ஸோ 19 ஸ்டேஜஸ் வந்து எவ்வளோ அளவுக்கு வாட்டரை கீழே நம்ம அண்டர் கிரவுண்ட்லேருந்து நம்ம மேலே டேங்க்குக்கு புஷ் பண்ணி எடுக்குது அப்படின்றது. ஸோ 15 ஸ்டேஜஸும் இருக்குது, 19 ஸ்டேஜஸும் இருக்குது. நம்ம வந்து 19 ஸ்டேஜஸ், இதுதான் 19 ஸ்டேஜஸ்னு சொல்லுவாங்க. அண்டு கீழே நம்ம வந்து சப்மர்சிபிள் தானே போகிறோம். ஸோ இதுதான் இந்த சின்னதாக இருக்கிறது வந்து சப்மர்சிபிள், அது மேலே இருக்கிறது வந்து 19 ஸ்டேஜஸ். ஸோ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி நம்ம இப்போ வந்து போருக்குள்ளே வந்து அவங்க உள்ள இறக்குவாங்க. நம்மளோட போரோட டீப் வந்து 260 ஃபீட்டுக்கு நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சப்மர்சிபிள் வந்து நம்ம எப்படி உள்ளே இறக்குவாங்கன்னா, கரெக்டாக 260 ஃபீட்டுக்கும் இறக்க மாட்டாங்க. ரொம்ப ஹைட் மேலே, அதாவது 200 அந்த மாதிரி வைக்க மாட்டாங்க. ஸோ ஒரு 20-30 ஃபீட் கேப் இருக்க மாதிரி வைக்கணும் அப்படின்னு எலக்ட்ரிஷியன் சொன்னாங்க. ஸோ நம்ம இப்போ மோட்டர் உள்ளே இறக்குற ஹைட்டு வந்து 240 ஃபீட். ஸோ அதுக்கு ஏற்ற 240 ஃபீட்க்கான ஓஸ் நம்ம வாங்கியிருக்கோம். அண்டு இதை இப்போ அந்த ஓஸை வந்து நம்ம அந்த மேலே அந்த ஸ்டேஜஸ் இருக்குல்ல, அந்த ஸ்டேஜஸில் ஜாயின் பண்ணி, ஸோ அதுக்கேற்ற மாதிரி லென்த்தான நம்ம கயிறெல்லாம் கட்டி கரெக்டாக உள்ளே இறக்குனாங்க எலக்ட்ரீஷியன். ஸோ அந்த ஸ்டேஜஸ் கூட அந்த ஓஸை ஜாயின் பண்ணி ஸ்டேஜஸையும் அந்த சப்மர்சிபிள் மோட்டரையும் ரெண்டையும் சேர்த்து கனெக்ட் பண்ணி ஸ்க்ரூ அந்த மாதிரி ஒரு பிளாக் கலரில் ஒரு இது வச்சு கனெக்ட் பண்ணாங்க. ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஓஸையும் இந்த ஸ்டேஜஸ்லையும் ஒரு ரோப் கட்டி அந்த இதை ஃபுல்லாமே ரோப்லேயே தான் இப்போ நம்ம வந்து உள்ளே இறக்குறோம். ஸோ இது ஃபுல்லாமே ரோப்போட இதில் தான் நிற்க போகுது. நிறையா இடத்துல வந்து சப்மர்சிபிள் இறக்குறப்ப உள்ளே விழுந்து அந்த மோட்டர்லாம் கீழெல்லாம் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இதை கேர்ஃபுல்லாக இவங்க 2 பேர் ஃபுல்லாமே அந்த கயிறு மாதிரி வச்சு ஃபுல்லாமே கட்டியிருப்பாங்க. ஸோ 240 ஃபீட்டுக்கு நம்ம கீழே இறக்கியாச்சு. இறக்கி நம்ம வாட்டர் அந்த வோல்டேஜ்லாம் கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. நமக்கு கரெக்டாக அந்த வாட்டர் வந்து எல்லோரும் கரெக்டாக வந்திருந்தது. ஸோ இதுதான் ஃபினிஷிங் ரோப். அண்ட் ஃபைனலி வாட்டர் வந்துருச்சு. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி பார்த்துட்டு வந்து சொன்னாங்க. ஸோ இதை வந்து நாங்கள் வாட்டர் எடுத்து வந்து நம்ம டிடிஎஸ் செக் பண்ணலாம் வீட்டில் அப்படின்னு நாங்கள் எடுத்து வந்தோம். இப்போ நாங்கள் கரண்ட்டாக இருக்க வீட்டில் யூஸ் பண்ணுற வாட்டர் செக் பண்ணப்போ டிடிஎஸ் லெவல் வந்து 600+ இருந்துச்சு. ஸோ இப்போது நம்ம புதுசாக போரோட வாட்டரோட டிடிஎஸ் செக் பண்ணப்போ இட்ஸ் ஃபைன் 400 அண்ட் சம்திங் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இப்போ இருக்க வாட்டரை விட அங்கே இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்குது அப்படின்னு ஃபைனல் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் இப்போ நம்மளோட அப்டேட். ஸோ நெக்ஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் அப்டேட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாய்.